கோமதி எல்லாருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. சரி இதுக்கும் மேலே இங்கே நீங்கள் இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கதிர் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம போகலாம் அப்படின்னு கோமதியும் சொல்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு அந்த காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் கண்டிப்பாக ஆடணும், நான் ப்ரைஸ் வாங்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. என்னடி பேசிகிட்ருக்க, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, உனக்கு இப்போ டான்ஸ் தான் முக்கியமா, அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ராஜி. கண்டிப்பாக நான் கலந்துக்கணும், எனக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா விடு, அவன் தான் ஓடிட்டான்ல, நாம் வந்துட்டு டான்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்போ ராஜி யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கக்கூடாது, செகண்ட் ப்ரைஸு அதை தான் நம்ம வாங்கணும். அப்போ அந்த பைக்கை வாங்கி எப்படியாவது கொடுக்கணும் கதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. அதே மாதிரி அங்கே எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லாருமே டான்ஸ்லாம் ஆடுறாங்க. டான்ஸ்லாம் ஆடி ஃபைனலுக்கும் வந்துட்டாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. கதிரை பார்த்துக்கிட்டே ஆடுறாங்க. கதிரை பார்த்துக்கிட்டே ராஜி ஆடுறத மீனாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜி உன்னையே பார்த்துட்டு ஆடுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் வெட்கப்படுறாரு. அதே மாதிரி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படியே ராஜி. அப்படியே வந்து அந்த பைக் வாங்குறாங்க. வாங்கினோடனே அப்படியே யோசிக்கிறாங்க கோமதி, ஆமாம் இவன் நல்லா தானே பண்ணுவா, எதுக்கு செகண்ட் ப்ரைஸ் அதுவும் பைக் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. பைக் வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு கதிர், உனக்காக தான் பைக் வாங்கியிருக்கேன், சரியா, இந்த பைக் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே கோமதி சொல்கிறாங்க, ஏய் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க ராஜி 2 பேருமே அப்படியே.